தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். மற்றும் ஒரு உண்மை அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கை அரசு தகவல் ஒன்றை ஜெனீவா மனித உரிமை பேரவைக்கு அனுப்பியிருப்பதாக கடந்த ஆண்டுகளில் சொல்லியிருந்தார்கள். இலங்கை பல்லின நாடு சகல சமூகங்களுக்கும் பொறுப்பு சொல்லும் கடப்பாட்டை கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு சமூகத்துக்கு சார்பாக மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டால் அது அரசின் இன நல்லுறவுக்கு முயற்சிக்கு குந்தகமாக அமையும் என்பதுதான் அந்த தகவல். கடந்த ஆண்டுகளாக மனித உரிமை பேரவையில் பிரேரணை முன்வைக்கப்பட்ட போதும் அவை இலங்கை அரசு இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது. அதே மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றனவா? ஆனால் பொறுப்பு குரல் என்பதில் இதுவரையும் இலங்கை அரசினால் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகத்தான் நாம் இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம். இலங்கையில் புதிதாக ஸ்தாபிக்கப்படக்கூடிய எந்த ஒரு செயல்திறன்மிக்க நல்லிணக்க மற்றும் பொறுப்புக்கூறல் பொறிமுறையும் பாதிக்கப்பட்ட தரப்பினரது ஆதாரத்தை பெற்றதாகவும் சர்வதேச நியமனங்களுக்கு ஏற்புடையதாகவும் அமைய வேண்டும் என்று ஐநா மனித உரிமை பேரவையில் பிரிட்டன் தலைமையிலான இணை அனுசரணை நாடுகள் வலியுறுத்தின. ஐநா மனித உரிமை பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இடம்பெற்று வரும் நிலையில் கடந்த 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆணையாளர் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையினை அவரது சார்பில் பேரவையில் தலைவர் வெளிப்படுத்தியிருந்தார். இதில் இலங்கையில் நீண்ட காலமாக நிலவி வரும் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் இதுவே சரியான தருணமாகும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனை விட அரசாங்கத்தால் பிரேரிக்கப்பட்டுள்ள உத்தேச உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு செயல்முறையை வரவேற்பதாகவும் ஆணையாளர் தனது அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்த அறிக்கையை அடுத்து பிரிட்டன் தலைமையிலான இணை தலைமை நாடுகளின் சார்பில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இதன்போது புதிய நல்லிணக்க பொறுப்பு குரல் செயல்முறை பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றதாக அமைய வேண்டும் என்று இணைத்தலைமை நாடுகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினார்கள். இங்கே கருத்து தெரிவித்த ஐநா மனித உரிமை ஆணையகத்துக்கான பிரிட்டன் பிரதிநிதி, நல்லிணக்க செயல்முறையில் முன்னேற்றத்தை அடைந்து கொள்வதில் அரசாங்கம் கொண்டிருக்கின்ற கடப்பாட்டையும் அதனை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவித்தல், வீதி மறியல்கள் நீக்குதல், வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் அவர்களுடைய அன்புக்குரியவர்களை நினைவு கூறுவதற்கு இடமளித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை நாம் பாராட்டுகிறோம். மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கும் அதனை தக்க வைத்துக் கொள்வதற்கும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு எதிராக கண்காணிப்புகள் மற்றும் ஒடுக்குமுறைகளை முடிவுக்கு கொண்டு வருவதுடன் சிவில் சமூக இடைவெளியை பாதுகாத்து உறுதிப்படுத்துவது அவசியமாகும் என்று சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் ஸ்தாபிக்கப்படக்கூடிய எந்த ஒரு நிலை மாறுகால நீதி பொறிமுறையையும் சுயாதீனமானதாகவும் சகல தரப்பினரையும் உள்ளடக்கியதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் அமைவதை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்காக இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட நாம் தயாராக இருக்கிறோம் என்று பிரிட்டன் பிரதிநிதி இதன்போது சொல்லியிருந்தார். இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்த குற்றங்கள் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 வருடங்கள் நிறைவடைய உள்ள நிலையில இன்னும் பொறுப்பு குரல் விடயத்தில் நிலையான தீர்வு கிடைக்கப்பெறவில்லை. இதனால பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் விரக்தி அடைய வேண்டிய அந்த நிலையில வாழ்ந்து வருகின்றனர். ஐநா மனித உரிமை பேரவையின் 2012ஆம் ஆண்டு முதல் அதாவது இதுவரை இலங்கை அரசுக்கு எதிராக 8க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. உள்ளக பொறிமுறையின் கீழ் உரிய விசாரணை நடத்தி அதாவது நீதியை வழங்குமாறு ஆரம்பத்தில் கூறப்பட்டது. பின்னர் கலப்பு பொறிமுறையின் கீழ் நீதியை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டது. அதன் பின்னர் சர்வதேச விசாரணையை நடத்துமாறு கோரப்பட்டது. ஆனால் எத்தகைய பிரேரணைகள் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் பொறுப்புக்கூறல் செயல்பாட்டை மேற்கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை பேரவையில் 30-1 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு அன்றைய நல்லாட்சி அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியிருந்தது. சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கி கலப்பு பொறிமுறையின் கீழ் விசாரணையினை நடத்துமாறு அந்த பிரேரணையை கோரியிருந்தது. இதற்கு நல்லா
நல்லாட்சி அரசாங்கம் அன்று இணை அனுசரணை வழங்கியிருந்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வரவில்லை. ஆனாலும் இந்த பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டிருந்த காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகம் மற்றும் இழப்பீட்டுக்கான அலுவலகம் என்பவற்றை அமைப்பதற்கு நல்லாட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. காணாமல் போனோருக்கான ஆணைக்குழு அமைக்கப்பட்ட போதிலும் அந்த ஆணைக்குழு மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. காணாமல் போனோருக்கான ஆணைக்குழு பல்வேறு விசாரணைகளை நடத்தி இருக்கிறது. அதனால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இந்த நிலையில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்கப் போவதாக நல்லாட்சி அரசாங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை. 2022 ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டத்தை அடுத்து ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றார். அவரது அரசாங்க காலத்தில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதற்கான செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆணைக்குழுவுக்கு எதிராக இடைக்கால செயலகம் அமைக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுருகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றார். அதன் பின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைக்கப்பட்டது. புதிய அரசாங்கமானது பொறுப்புக்கூறல் செயல்பாட்டில் முன்னிய அரசாங்கங்களுடைய கொள்கையை கடைபிடிக்கும் வகையிலேயே செயற்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற ஐநா மனித உரிமை பேரவையில் 2022 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை மேலும் ஒரு வருட காலம் நீடிப்பதற்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த தீர்மானத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இதே போன்றே பொறுப்புக்கூறல் விடயத்தில் முன்னேற்றகரமான நடவடிக்கையாக அமைந்திருந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைக்கும் செயற்பாட்டையும் அதன் இடைக்கால செயலகத்தின் நடவடிக்கையையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடைநிறுத்தியது. அதுக்கான நிதி ஒதுக்கீடுகளையும் தடை செய்திருக்குது. பொறுப்பு கூறும் விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் மாற்று நிலைப்பாட்டை கொண்டுள்ளமை இதன் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டது. ஆனாலும் ஐநா மனித உரிமை பேரவையின் தற்போதைய 58வது கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விவகார அமைச்சர் விஜிதா கேரத் பொறுப்புக்கூறல் விடயத்தில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த ஆணைக்குழு சுயாதீனமாக செயற்பட அனுமதிக்கப்படும் எனவும் வாக்குறுதி வழங்கியிருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இந்த வாக்குறுதியிடையே ஐநா மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டரக் பாராட்டியிருந்தார். இந்த முயற்சியின் போது பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்ற வகையில் அமைய வேண்டும் என்று இணை தலைமை நாடுகளுக்கு தற்போது வலியுறுத்தியிருக்கின்றன. உண்மையிலேயே கொடூர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டியது அவசியம். அதுக்கான உரிய பொறிமுறை நிறுவப்பட வேண்டும். ஆனால் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் காலத்தை வீணடிப்பதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டனவே தவிர இதய சுத்தியுடன் இந்த விடயத்தில் செயல்பட்டதில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது தற்போது உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை அமைத்து சுயாதீனமாக செயற்படுவதற்கு தயார் என்று அறிவித்திருக்கிறது. அதுக்கு ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவும் ஆதரவு சொல்லியிருக்கிறது. எனவே இனியாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது பொறுப்பு கூறும் செயல்பாட்டில் இதய சுத்தியுடன் ஈடுபட வேண்டும். வெறுமனே ஐநா மனித உரிமை பேரவையை ஏமாற்றி காலத்தை இழித்தடிப்பதற்கான முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடக்கூடாது என்பதை வலியுறுத்த விரும்புகின்றோம் என்ற ஒரு விடயம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஈழத்தமிழர்களுக்கு அதுவும் இழைக்கப்பட்ட இந்த இனப்படுகொலை சார்ந்த அநீதிகள் சார்ந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கு என்ற அநீதிகள் சார்ந்து ஐநாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க போது தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு சாதகமான ஒரு விடயத்தை பெற்று தருவாரா, தீர்வை தருவாரா, பொறிமுறை மூடாக சர்வதேச பொறிமுறையூடாக விசாரணை கிடைக்குமா, என்ன நடக்கப் போகின்றது, அதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி இருக்க போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.